1 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா 3 நிமிஷம் இருந்தா ஓய்வு எடுக்கலாம். 2 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா 9 நிமிஷம் ஓய்வு எடுத்தா தான் ரீசார்ஜ் ஆகும். இதான் நடந்துட்டு இருக்குங்க ஊர்ல. வேக வேகமாக ஒர்க் பண்ணிட்டு சீக்கிரமா படுத்து படுக்கை ஆயிடுறோம். ரெஸ்ட் எடுத்து போனா போயிட்டே இருக்கலாம். காலையில ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, காலையில எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுன்னு போய் இந்த பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயம், எந்திரிச்சுன்னு சிங்க் போய் பார்ப்பாங்க, அப்படி பாத்திரம் கிடக்கும். போன வாரம் மேனேஜர் நம்மளை பார்த்து சோத்த திங்கிறியான்னு கேட்டாரு. அவளை என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையில நடந்த உண்மையை சொல்லுவாங்க. ஒரு நாள் இந்த பிரியா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு நாய் தான் மோசமான நாய். இப்போ கடிச்சு துரத்திட்டே இருக்கு. சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாங்க. அப்படி சொல்றீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தர் 15 வருஷம் 20 வருஷம்னு கல்யாண நாளை பொறுத்து நீங்க அதை பேஸ் பண்ணி சொல்லுவீங்க. சும்மா இருந்தா நோய் குணமாகும். இப்ப பார்க்கலாம் சும்மா இருக்கிறது எப்படி. அதான் கிளாஸ். நான் கேட்கிறேன் ஒருத்தர்கிட்ட, சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சும்மா இருக்கும்போது செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கு பேர் சும்மா இருக்கிறது இல்லை. வேற சும்மா இருக்கும்போது நான் பேப்பர் படிப்பேன். அது பேப்பர் படிக்கிறது. சும்மா எப்போ இருப்பீங்க? சும்மா இருக்கும்போது டிவி பார்ப்பேன். அதுக்கு பேர் டிவி பார்க்கறது. சும்மா எப்போ இருப்பீங்க? சும்மா இருக்கும்போது யார்ட்டையாவது ஃபோனில் பேசிட்டு இருப்பேன். அதுக்கு பேர் ஃபோனில் பேசுறதுங்க. சும்மா எப்போ இருப்பீங்க? புரிஞ்சுக்குங்க. சும்மா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? டிவி பார்க்காம, பேப்பர் படிக்காம, செல்போன் பார்க்காம, யார்ட்டையும் பேசாம, மியூசிக் கூட கேட்காம, பாட்டு கேட்காம, எதுவுமே பண்ணாம இருந்தா மட்டும்தான் அது சும்மா இருங்கிற கணக்குல வருது. அப்பதான் நோய் குணமாகும். நீங்க படுத்துட்டு ஒரு பாட்டை போட்டுட்டீங்க, அப்போ கூட நோய் குணமாகாதுங்க. அந்த பாட்டை அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லாம தான் நோய் குணமாகுங்க. இப்ப இருந்து புரிஞ்சுக்குங்க. சும்மா இருக்கிறது தான் நோய் குணப்படுத்துகிற நேரம், சக்தி அதிகமான நேரம். சும்மா இருக்கும்போது நமக்கு என்னன்னா நிறைய எண்ணங்கள் வருது, பழைய கவலையெல்லாம் வருது. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், அது ஞாபகத்துக்கு வருது. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? சும்மா இருந்தா நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க. அதுக்குத்தான் என்ன பண்றோம்? அதுக்கு பயந்துட்டு தான் டிவி ஓப்பன் பண்ணிடுறோம். சும்மா இருக்கும் பொழுதுதான் 10 வருஷம் முன்னாலும் நம்மளை திட்டின ஒருத்தன் ஞாபகத்துக்கு வருவான். சும்மா இருக்கும் பொழுதுதான் இருக்கிற எல்லா கெட்ட விஷயம் ஞாபகத்துக்கு வருதா. இதுக்கு பயந்து உடனே செல்போன் எடுத்துட்டு அப்படியே ரீல்ஸ் பார்க்குறோம், ஃபோன் பேசுறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கேங்க. புரிஞ்சுக்குங்க. அந்த ஏதோ ஒரு ஞாபகம் வருதுல்ல, அதுதான் உங்க பிரச்சனைங்க. அப்போ சும்மா இருக்கிறதுனா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. சும்மா இருக்கிறதுனா எண்ணங்களே இல்லாம இருக்கிறது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சா இது வரைக்கும் தப்பா புரிஞ்சு சொல்லி வச்சுட்டாங்க. தியானம் என்பது எண்ணமே இல்லாமல் இருப்பதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. கிடையாது. தியானம் என்பது எண்ணங்களோடு இருப்பதுதான். தியானம் என்ன தெரியுமா? அந்த வந்துச்சு இல்லையா 10 வருஷம் முன்னால ஒருத்தர் திட்டினது, அதை ஃபேஸ் பண்ணி அதை புரிஞ்சு அதை சால்வ் பண்றதா தியானம். அதுக்கு தான் வருது. வரும்போது விட்டுட்டு டிவி பார்த்தீங்கன்னா அது அடுத்த வாரம் வரும், அடுத்த வருஷம் வரும். வருதல்ல, இன்னைக்கே சொல்யூஷன் கொடுத்துருங்க, அப்புறம் வரவே வராது வாழ்க்கையில. அப்போ ஏற்கனவே நடந்த நமக்கு நடந்த வாழ்க்கையில் நடந்த கோபம், டென்ஷன், பயம், கவலை போன்ற எண்ணங்கள் வெளியே வந்து அதை தீக்கிறக்கான நேரம் தான் சும்மா இருக்கிற நேரம். அதுக்கு பயந்துட்டு ஓடுனீங்கன்னா அது துரத்திட்டே தான் இருக்கும். புரிஞ்சுக்குங்க. சும்மா இருக்கிற நேரம் தெரியுமா? பழைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர டைம். ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இப்போ நான் சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிறீங்க, டிவி பார்க்காம பாட்டு கேட்காம சும்மா இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்து பாருங்களேன், டக்குன்னு ஒரு ஞாபகத்துக்கு வரும். போன வாரம் மேனேஜர் நம்மளை பார்த்து சோத்த திங்கிறியான்னு கேட்டாரு. அவளை என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. இஎம்ஐ வேற வேலை கிடைக்கல, இஎம்ஐ இருக்குது கட்டணும், சரி இதுதானே டென்ஷனு. அப்போ புரிஞ்சுக்குங்க. அப்போ சும்மா இருக்குமா என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். அவர் ஏன் அப்படி சொன்னார், நம்ம ஏன் வந்து அவருக்கு ஒத்துக்கணும், இனி என்ன பண்ணலாம், இனிமேல் திட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை அவரை துரத்தி விடுறதுக்கு என்ன பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவெடுத்து அந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நேரம் தான் சும்மா இருக்கிறது. இனிமேல் புரிஞ்சுக்குங்க. சும்மா இருக்கும்போது மட்டும்தான் நோய் குணமாகும். நீங்கள் சும்மா இருக்க நோய் குணமாகும். யாருமே சும்மா இருக்கிறதே இல்லைங்க. மீண்டும் சொல்கிறேன், சும்மா இருக்கிறதுங்கிறது கார் ஓட்டுறது இல்லை, டிவி பார்க்கறது இல்லை, பேசுறது, எதுவுமே இருக்கக்கூடாது.
சும்மா உட்காந்துருங்க, படுத்துருங்க, நின்றுருங்க. அப்படி இருக்கும் பொழுது எண்ணங்கள் மட்டும் வரும். வரட்டுங்கிறங்க. இனிமேல் எண்ணங்கள் வந்தால் அதுக்கிட்ட பேசுங்க. உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதை நினைச்சாவே கண்ணில் தண்ணி வருது, அழுக வருது. சும்மா இருந்தால் ஞாபகம் வருது, உடனே ஃபோன் எடுத்துடுறீங்க. அப்போது என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா உட்காந்து யோசிப்பேன். அம்மா இறந்துட்டாங்க, ஒன்று நினச்சி வச்சு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன தெரியுங்களா, நாமளும் சாகத்தான் போகிறோம், எல்லாரும் செத்துட்டாங்க, அப்போ இந்த உலகத்தில் உயிருங்கிறது ஒரு நாள் போய், இந்த மாதிரி ஒரு நீங்களாக ஒரு திங்க் பண்ணி அவங்க அம்மா ஆத்மா சாந்தி அடைஞ்சால் போதும், ஓகே அது ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அது நின்றுங்க. இந்த முடிவெடுக்கிறதுக்கு தான் சும்மா இருக்கணும். ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நேரம் கொடுக்கறதா சும்மா இருக்கிறது, பயந்து ஓடுறதில்லை. இப்படி உங்க மண்டைக்குள்ள 500 பிரச்சனை இருக்குதுங்க, அது ஞாபகம் வரும்போதெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா? அது 501 502 ஏறிட்டே வருது. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு 15 வருஷம் முன்னால, ஒரு 15 வருஷம் முன்னால ஹாப்பியாக நிம்மதியாக இருந்தீங்களான்னு கேட்டு பாருங்க எல்லாரும். ஆமாங்க, நான் ஒரு 25 வருஷம் முன்னால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தேங்க அப்படி சொல்கிறீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தர் 15 வருஷம் 20 வருஷம்னு கல்யாண நாளை பொறுத்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி சொல்லுவீங்க. இல்லை, நான் கேட்குறேங்க, வயசு அதிகமாக அதிகமாக அறிவு அதிகமாகுமா கம்மியாகுமா? அறிவு அதிகமானா ஹாப்பினஸ் அதிகமாகுமா கம்மியாகுமா? ஏன் கம்மியாகுது? புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த ஒரு முக்கியமான விஷயங்க, வயசு அதிகமாக அதிகமாக அனுபவம் அதிகமாகுது, அறிவு அதிகமாகுது, ஆனால் பிரச்சனை அதிகமாகுது. ஏன்னா தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகுது. அதை புரிஞ்சுக்கீங்க. நிறையா கன்க்ளூஷன் ஆகாத மண்டைக்குள்ள இருக்கு. என்னுடைய பாசிட்டிவ்னஸ் என்ன தெரியுங்களா? நான் ஏன் இன்னொரு பாசிட்டிவ் இருக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறேன்னா, என் மண்டைக்குள்ள பிரச்சனையே இல்லைங்க. நான் என்ன பண்ணுவேன், அந்த மண்டைக்குள்ள பிரச்சனைக்கு தான் இம்பார்ட்டன்ட் தருவேங்கிறேன். என் மண்டைக்குள்ள பிரச்சனை இருந்தால் அதை உட்காந்து யோசிச்சு தீர்க்கிற வரைக்கும் விட மாட்டேன். தீர்த்துட்டு ஃப்ரீயாக இருந்துருவேன். அது கனம் போச்சுன்னு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாங்க, உடம்பு நல்லா இருக்குங்க, மனசு நல்லா இருக்குங்க, சாப்பிட்டா ஜீரணமாகுங்க, ஃப்ரீயாக இருக்கலாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தீர்க்கப்படாத மண்டைக்குள்ள 500 பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருந்தால் தான் தீரும். சும்மா இருக்கிறதே இல்லை. ஏன் சும்மா இருக்கிறது இல்லைன்னா, சும்மா இருந்தால் ஞாபகம் வருது, அதுக்கு பயந்து ஓடிடுறீங்க. புரிஞ்சுக்கங்க. பழைய பிரச்சனையெல்லாம் நாய் மாதிரி ஓடினீங்கன்னா துரத்தும், நின்னா பயந்து ஓடிடும். அனுபவபூர்வமாக சொல்கிறேங்க, நான் 20 வருஷத்துக்கு முன்னால் கோயம்புத்தூரில் தெலுங்கு பாளையங்கிற இடத்துல 150 வீட்டுக்கு பேப்பர் போட்டிருக்கேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன், 4:15 அந்த பேப்பர் கடைக்கு முன்னால் நிற்பேன். இங்கே பாருங்க, தினத்தந்தி எல்லாம் தனித்தனியாக இருக்குங்க. நம்ம தான் போய் எல்லாத்தையும் உள்ளே வச்சு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னா அதுக்கு ஒரு புக்கு வச்சு, இது எல்லா தனித்தனியாக தான் இருக்குங்க. பேப்பர் தூக்கி வீசுகிறாங்க இல்லைங்களா? பேப்பர் போடுறவங்க தனித்தனி பேப்பராக இருக்கும், ஒவ்வொன்றும் சொருகணுங்க. நம்பர் 1 நம்பர் 2 பேப்பர்லாம் எல்லாத்தையும் சொருகி எடுத்து வச்சு சைக்கிளில். அப்போ சைக்கிள் அவ்வளோ மோசமாக இருக்கும், திடீர்னு செயின் கலண்டுரும், காற்று இருக்காது, அது அவ்வளோதான். அப்போ ஃபினான்ஸ் அவ்வளோதான். பின்னால் அடுக்கி வச்சு பேக்கில் வச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் 140 வீட்டுக்கு போட்டு வீட்டுக்கு குளிச்சு புறப்பட்டுட்டு, அப்போ தான் நான் பிஇ படிக்கிறேன். பிஇ காலேஜுக்கு போவோம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 140 வீட்டுக்கு பேப்பர் போடுறேங்க. ஃபஸ்ட் டைம் போகும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவ்வளோ இருக்கலைங்க. ஃபஸ்ட் டைம் எங்கள் வாழ்க்கையிலைங்க சைக்கிளில் சின்ன பையன் பேப்பர் போடுறேங்க. எல்லா நாயும் கத்துங்க, எந்த தெருவில் போனாலும் கத்துங்க. பயந்து 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 ஓடுவேங்க. எனக்கு முதல் 1 வாரம் இதாங்க பிரச்சனை, நாய் தாங்க பிரச்சனை. போகும்போது ஐயோ நாய் படுத்துருக்கே அப்படின்ட்டு பக்கத்து அப்படியே துரத்து அப்படியே கட்டிக்கிறதுக்கு வருங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, கடுப்பாயிடுச்சுங்க. டெய்லி போகிறேங்க, பயமாகவே இருக்கும். ஒவ்வொரு நாய் துரத்து வேகமாக சைக்கிளில் போவேன், நாய் துரத்தி விடுவேன், கல்லெடுத்து அடிப்பேன் பண்ணிட்டுருப்பேங்க. உண்மையில நடந்த உண்மையை சொல்லுவாங்க. ஒரு நாள் இந்த பிரியா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு நாய் தான் மோசமான நாய். இப்போ போதும் கடிச்சு துரத்திட்டே இருக்குங்க. போயிட்டு கடுப்பு, உண்மையில பயங்கர கடுப்புங்க. காலேஜுக்கு போகணும், நான் ஹோம்ஒர்க் பண்ணணும், யோசிச்சு பாருங்கள். துரத்திட்டு வந்துச்சிங்களா? ஆக்சுவலாக நான் நினைச்செல்லாம் பண்ணலைங்க. அந்த செகண்ட்லைங்க டக்குன்னு ஸ்டாண்டை போட்டுட்டு இறங்க, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? 250 ரூபாய்க்கு 140 வீட்டுக்கு பேப்பர் போடுறேன், காலேஜ் படிச்சு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற பார்க்குறேன். போந்தாக்கா உனக்கு என்ன பண்ணேன், நான் மாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ல அப்படி கத்தணும் அப்படின்னு பார்க்குதுங்க.
அணிந்து கடிக்கிறது இல்லை, குதைக்கிறது இல்லைங்க. உண்மையிலேங்க. அப்போ இருந்து எந்த நாய் துரத்தினாலும் நிறுத்துவங்க. ஏய் பேசாம இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு போனால் பேசாமல் இருக்குதுங்க. இது புரியாமல் 7 நாளாக ஓடிட்டு இருந்தாங்க. உண்மையிலேங்க. மனதில் உள்ள பழைய எண்ணங்கள் எல்லாம் நாய் மாதிரி தான். ஓடினீங்கன்னா துரத்திக்கிட்டே இருக்கும், நின்னீங்கன்னா ஓடி போயிருங்க. இனிமேல் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது டீல் பண்ணுங்க. நாம ஏன் இந்த விஷயத்துக்கு அழுகிறோம்? என் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி நினச்சி அவன் அழுகலை, ஏன்? அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இப்படி இதை சும்மா சும்மா யோசிக்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ஒரு புரிதல் ஏற்பட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பீங்க. அந்த எண்ணம் வாழ்நாள் ஃபுல்லாக வராது, ஒரு டிஸ்டர்பே பண்ணாது. இப்படி ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுங்க. 6 மாதத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாதுங்க. மண்டிக்குள்ள பிரச்சனையே இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஏய் போன வாரம் பிரச்சனை பண்ணுறேன்னு சொன்னேன், வரவே இல்லை, அவளையும் தேடி போகலாம். ஆப்பிரிக்காக்காரங்கள் அப்படிதாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க, ஹாப்பியாக தான் வாழ்வாங்க. அவங்க தான் டைலாக் யூஸ் பண்ணுவாங்க, ஐ டோன்ட் வாண்ட் பீஸ், ஐ வாண்ட் ப்ராப்ளம் அப்படி பாடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே சும்மா இருக்காங்களா, என்ன செய்யுது தெரியும், ஏதாவது கோக்கு பக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, நமக்கு தேவை தூக்கம் மற்றும் ஓய்வு. அப்போ அடிக்கடி சும்மா இருக்கணுங்க. ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க, அருமையான ஃபார்முலா. காலையில் ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, காலையில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுன்னு போய் இந்த பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயம், எந்திரிச்சுன்னு சிங்கு போய் பார்ப்பாங்க, அப்படி பாத்திரம் கிடக்கும். அதை பார்த்தாவே அன்னைக்கு வாழ்நாளே முடிஞ்சிச்சு. இதை கழுவணுமா? பாத்திரத்தை கழுவிட்டு ஒன்று டீயை போட்டு கொடுத்துட்டு உடனே அதுக்குள்ளே டிஃபன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு, இதில் ஒருத்தருக்கு டீ வேணும், ஒருத்தருக்கு காஃபி வேணும், ஒருத்தருக்கு போன்வீட்டா வேணும், சக்கரை கம்மியாக வேணும், அதை கழுவி வைக்கணும், குடிச்சிட்டு அதுக்கு வச்சுட்டு போயிருங்க. கழுவி வச்சுட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்து கொண்டு போய் எல்லாம் பண்ணி எல்லோரும் ஆஃபீஸ் போயிடுவாங்கங்க. உடனே அவ்வளோ ரெஸ்ட் இல்லை. அடுத்த நிமிஷம் உடனே துணியெல்லாம் துவைக்கணும், மாஃப் பண்ணணும், எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 11-12 மணிக்கு அப்பாடா அப்படின்னு ஓய்வு எடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்கங்க. அதாவது ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்சு ஓய்வு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓய்வு தேவைப்படும். ஓய்வெடுத்து வேலை செஞ்சா கொஞ்சம் ஓய்வு இருந்தால் போதும். இது ஒரு ஃபார்முலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா, நல்லா கவனிங்க, 1 மணி நேரம் தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சா 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா, ரெஸ்ட்னா என்ன, சும்மா உட்கார்ந்துருந்தா ரீசார்ஜ் ஆயிடுவோம். நல்லா கவனிங்க, 1 மணி நேரம் கார் ஓட்டினா கை காலில் ஆடுது இல்லைங்களா, ஓட்டுறோம் இல்லைங்களா, 3 நிமிஷம் கார் நிறுத்திட்டு சும்மா உட்காந்துருந்தா என்ன, பாட்டு பார்க்காம டிவி பார்க்காம உட்காந்துருந்தா 3 நிமிஷம் உட்காந்துருந்தா 1 மணி நேரமா சக்தி இழந்தமல்ல, ரீசார்ஜ் ஆயிருங்க. அப்போ 2 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா எத்தனை நிமிஷம் ஓய்வு எடுத்தா ரீசார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டா நமக்கெல்லாம் மேக்ஸ் தெரியும், 6ன்னு சொல்லுவோம் இல்லையா, கிடையாது. இதான் 1 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா 3 நிமிஷம் இருந்தால் ஓய்வு எடுக்கலாம். 2 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா 9 நிமிஷம் ஓய்வு எடுத்தா தான் ரீசார்ஜ் ஆகும். 3 மணி நேரம் பண்ணீங்கன்னா 36 மணி, அப்படி மேட்ரிக்ஸ் மாதிரி ஓய்வு இல்லாமல் எவ்வளோ நேரம் வேலை செய்றீங்களோ ரெஸ்ட் அதிகமாக தேவைப்படுங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கங்கிறேன். அப்போ எல்லாரும் பண்ணுற தப்புன்னு தெரியுங்களா, ஓய்வு எடுக்காமல் வேலை செய்கிறீங்கல்ல, அப்போ 8 மணி நேரம் வேலை செஞ்சோன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓய்வு தேவைப்படுதுங்க. இதே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன், நானும் சொல்ல உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், சிங்கில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சோன்னே அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், சோஃபாவில் வந்து கரெக்டாக 3 நிமிஷம் சும்மா உட்காந்துக்குவேன். ஒன்றும் பண்ண வேண்டாங்க, சும்மா உட்காந்துருந்தா போதும். 3 நிமிஷம் கழிச்சு 3லேருந்து 5 நிமிஷம் உடனே அதுக்காக கரெக்டாக 3 நிமிஷம் இல்லை பாஸ்கர் 3 நிமிஷம் கழிச்சு 3 வந்துச்சு ஓடக்கூடாது. எனக்கு எது சொல்லிக்கிட்டு பயமாக இருக்குங்க. சில பேர் ஓவர் சின்சியர் ஃபாலோவர்லாம் இருக்கிறாங்க. ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு இப்போ ரீசார்ஜ் ஆகிட்டிங்களா, இப்போ சமையல் பண்ணிட்டீங்கன்னா, சமையல் முடிச்சாச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இப்போது பாத்திரம் கழுவிட்டு துணி துவச்சிட்டு 5 நிமிஷம் இப்படி உட்காந்திங்கன்னா 11:30 மணி இருக்கு இல்லையா, அப்போது மொத்தமாக 5 நிமிஷம் உட்காந்தா ரீசார்ஜ் ஆகிடுவீங்க, அடுத்த ஒர்க் பண்ணலாம். இது வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸு வேலை எல்லா இடத்துலையுமே, ஃபேக்ட்ரி எல்லாமே. இது யார் பண்ணுறீங்களோ நோயே வராதுங்க. நான் வந்து கார் வச்சுருக்குறேங்க. நான் ஒரு 15 வருஷமாக கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு கார் வாங்குவேன், 3 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுவேன், புது கார் மாற்றுவேன், அப்படின்னு 4 கார் மாற்றிருக்கேன்னு பார்த்துங்க எவ்வளோ லட்சம் ஓட்டியிருக்கேன்னு.
ஸோ என்னோட முழு நேர வேலையை காரில் போகிறதாங்க. செல்ஃப் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதத்துக்கு மினிமம் 5000 கிலோமீட்டர் நான் ஓட்டுறேங்க. இப்போ கார் எடுத்து கரெக்டாக 2 வருஷம் ஆச்சுங்க. 1,00,000 தாண்டிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ ஓட்டுறேன் இல்லையா, டயர்டே ஆகாதுங்க. எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். கோயம்புத்தூரில் கார் எடுக்கிறேன், சென்னை போகணும். நல்லா கவனிங்க, கார் போயிட்டே இருக்கும். நான் நினைச்சேன்னா சென்னை வரைக்கும் நிறுத்தாமல் ஓட்ட முடியுங்க. ஆனால் ஓட்ட மாட்டேங்கிறேங்க. நான் கார் போயிட்டே இருக்குங்க. திடீர்னு எனக்கு தோணும் ரெஸ்ட் எடுக்கலான்னு. திடீர்னு அது ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் சென்னை ஒரு சேலம் போகிறேன்னு வச்சுக்கங்களேன். சேலத்தில் மரம் ஓரமாக கார் நிறுத்துவேங்க. எல்லா கதவையும் திறந்துருவேன். மரம் ஓரம் இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு பாட்டு கேட்க மாட்டேன், செல்ஃபோன் பார்க்க மாட்டேன், மெயில் செக் பண்ண மாட்டேன். சும்மா உட்காந்துருப்பேன் காரில். அவ்வளோதான், இப்படி தான் சும்மா உட்காந்துருப்பேங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷங்க ரீசார்ஜ் ஆயிடுவேங்க. மாடி கார் எடுப்பேங்க. வேலூர் வரைக்கும் போவேங்க. ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்துருப்பேங்க. மறுபடியும் சென்னை வருவேங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் கிளம்போது எப்படி எனர்ஜிட்டிக்காக இருந்தேன், அதே எனர்ஜி சென்னையில் இருக்குங்கிறேங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மா கார் விட்டுங்க, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? இதான் நடந்துட்டு இருக்குங்க ஊரில். வேக வேகமாக ஒர்க் பண்ணிட்டு சீக்கிரமாக படுத்து படுக்கை ஆயிடுறோம். ரெஸ்ட் எடுத்து போனால் போய்கிட்டே இருக்கலாம். இதான் கான்செப்ட். இப்போ உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறீங்க. உங்கள் வீடு சென்னை. மதியம் 2 மணிக்கு நான் வர சொல்லியிருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளே அந்த ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாலே உங்கள் வீட்டு பக்கம் வந்துடுவேன். ஆனால் வீட்டுக்கு வர மாட்டேன். அவ்வளோ தூரம் கார் விட்டு வந்திருக்கேங்க. என்ன பண்ணுவேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு தெருவில் மரம் ஓரமாக பார்த்து கார் நிறுத்திக்கிட்டு அங்கே தூங்கிட்டு இருப்பேன். சும்மா உட்காந்துருப்பேன். ஓகே, நான் 1 ஹவர் இருக்குது ஃப்ரீயாக. நீங்கள் கூப்பிடுவீங்க, எங்கே வரீங்க? நான் வந்துட்டு இருக்கிறேன், 40 கிலோமீட்டருக்குன்னு தூங்கிடுவேன். நான் தெரிஞ்ச வந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அப்படியே உட்காந்துருப்பேன். அப்புறம் கரெக்டாக இருந்துருச்சு, ஃபேஷியலாக வாஷ் பண்ணிட்டு ஓகேன்ட்டு என் பக்கத்தில் வந்துட்டேங்க, 5 மினிட்ஸுக்கு எங்கே வரலங்கன்ட்டு போயிடுவேன். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் சும்மா விடுவீங்களா? சார் என் மூட்டு வலிக்குது சார், அதுக்கு என்ன சார் பண்ணணும்? எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிபி சார்னு ஆரம்பிக்க போகிறீங்கடா. தயாராக வர வேண்டாமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. ரெஸ்ட், இது கான்செப்ட் இவ்வளோதாங்க. ஒன்று சொல்கிறாங்க, எதுவுமே பண்ண வேண்டாங்க, சும்மா இருக்குதுங்க. நீங்கள் ஞானிங்க. இது வரைக்கும் என்ன தப்பாக புரிஞ்சிருந்தோம்னா, சும்மா இருக்கும்போது நம்ம செல்ஃபோன் பார்க்குறது சும்மா இருக்குன்னு அப்படி இல்லைங்கிறங்க. பாட்டு கேட்கறது சும்மா இருக்கிறது இல்லைங்க, அது ஒன்று. இன்னொன்று, சும்மா இருக்கும்போது எண்ணங்கள் வருது, அப்போ நம்ம சும்மா இல்லைன்னு நினைக்கிறோம். தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் வந்தால் நல்லதுங்க. தியானம் பண்ணுறதே எண்ணங்களை ஒழுங்கு செய்வதற்கு, எண்ணம் இல்லாமல் இருப்பதற்கு இல்லை. 5 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி சும்மா இருக்கும். ஆமாங்க, ப்ராக்டிக்கல். ஒன்றும் பண்ணக்கூடாது, கண்ணை மூட்டும் பேச சும்மா இருக்கும். ஒன்றும் சொல்ல மாட்டேன். எப்படி உட்காரணும், சும்மா இருக்கணும், அவ்வளோதான். நான் சொல்கிற வரைக்கும் சும்மா இருக்கணும். கண்ணை மூடுங்க. ஆக்சுவலாக கண்ணை திறந்தே சும்மா இருக்கலாம். இங்கே வந்து இந்த ப்ராக்டிஸ்க்காக கண்ணை மூட சொல்கிறேன். அமைதியாக கண்ணை மூடுங்க, சும்மா இருங்க. நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன். கால் நீட்டி உட்காரலாம், காலை மடித்து உட்காரலாம், பேச உடம்பு ஆட்டிக்கலாம். ஆனால் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரெடி? கண்களை மூடுங்கள், சும்மா இருங்கள். நான் சொல்கிற வரைக்கும் சும்மா இருங்க. நான் வந்து வாழ்க வளமுடன் சொல்லுவேன், அப்போ கண்ணை திறந்தா போதும். ரெடி? சும்மா இருங்க.
ஓம்